லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றார். 12ஆம் இடம் எப்போவுமே நல்ல பலன் இல்லையே. உண்மையிலேயே ஜோதிடத்தை வித்தியாசமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் தான், நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். ஒவ்வொரு பாவகத்திற்கும், ஒவ்வொரு கிரகங்களுடைய ஒவ்வொரு அசைவிற்கும், ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபட்ட பலன்கள் இருக்கின்றன. சிம்மராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோக அதிபதி அவர், பஞ்சமாதிபதினு சொல்லுவோம், 5ஆம் அதிபதி. உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு காரணமான கண்ணுபட்டு விடுமே என்கின்ற காரணத்தினால மாற்றம் போன்ற அமைப்புகளை வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. தொழில் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் இட மாற்றம், கடையை மாற்றுறது, புதுசாக கிளைகள் ஆரம்பிக்கிறது, புதுசாக டீலர்ஷிப் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடம் பரதேச வாசம்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போ வெளிநாடு வெளிமாநிலம்னு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சனி 12லிருந்து விரைய செலவை கொடுப்பார். குரு 12லிருந்து சுப செலவை கொடுப்பார். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அல்லது பையனுக்கு தொழில் வச்சு கொடுக்கணும். செலவு பண்ணால் தானே அது நடக்கும். செலவு பண்ணாமல் இங்கே எதுவும் வராதே. ஆக நல்ல செலவுகள் செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு. 6ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கும்போது நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலையில் ரொம்ப டார்ச்சருங்க. டார்கெட்டு வேலையில் போய் மாட்டிக்கிட்டேன், டெய்லி இதை பேசணும், மாதமானால் இதை செய்யணும், வாரமானால் இதை செய்யணும், செஞ்சால் தான் சம்பளம். இந்த மாதிரியான ஒரு டார்கெட் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனம் விரும்பிய அமைப்புகளில் வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம். குருப்பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா 8ல் சனி இருந்தாலும் கூட அந்த 8ஆம் இடத்து சனியை இன்னும் ஒரு வருஷம் பார்க்க போகிறார் அவர். அட்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் உங்களை எப்படிலாம் காப்பாற்றுறாரு பாருங்கள். டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வேதை. ஏற்கனவே காஸ்மா வயசில் நான் கொடுக்கும்போது இந்த பேட்டியில் இதைத்தான் சொன்னேன். அட்டமத்து சனி இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையே செய்யாது. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் தர காத்திருக்கு? சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றார். 12ஆம் இடம் எப்போவுமே நல்ல பலன் இல்லையே. உண்மையிலேயே ஜோதிடத்தை வித்தியாசமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் தான், நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். ஒவ்வொரு பாவகத்திற்கும், ஒவ்வொரு கிரகங்களுடைய ஒவ்வொரு அசைவிற்கும், ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபட்ட பலன்கள் இருக்கின்றன. சிம்மராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோக அதிபதி அவர், பஞ்சமாதிபதினு சொல்லுவோம், 5ஆம் அதிபதி. உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு காரணமான கிரகம் அவர் போய் உச்சமாகிறார். உச்சம் என்பது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரராகிய ஒருத்தர் உச்சத்தை 12ஆம் இடத்துல மறைவிடத்தில் அமையும் போது என்ன நடக்கும்? அதிர்ஷ்டத்தை மறைவாக கொடுப்பார், லக்க எல்லாத்தையும் மறைவாக கொடுப்பார். சில நேரங்களில் பாருங்கள், 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 1000 ரூபா கிடைச்சிருது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது வெளியே தெரியக்கூடாதுன்றதை வெளியே சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா கண்ணு பட்டுடும் பாருங்கள். இவன் வேற நல்ல கண்ணா, இப்படி பார்த்துட்டாலே இவன் வேற அடுத்து காசே வராதியான்ட்டு என்னப்பா கிடச்சதுன்னு அதே 100 ரூபா தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு நிறைவான வருமானங்கள், நல்ல மாற்றங்கள், 12ஆம் இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கண்ணுபட்டு விடுமே என்கின்ற காரணத்தினால மாற்றம் போன்ற அமைப்புகளை வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. தொழில் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் இட மாற்றம், கடையை மாற்றுறது, புதுசாக கிளைகள் ஆரம்பிக்கிறது, புதுசாக டீலர்ஷிப் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடம் பரதேச வாசம்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போ வெளிநாடு வெளிமாநிலம்னு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் அதற்கான அனுமதிகள், படிக்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேரண்ட்ஸ் அதுக்கான இதை கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக உண்டுங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களில் ஏற்கனவே வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கிற இடத்துல சுப செலவுகள் உண்டு. கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று வச்சு கொடுப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள், மங்கள விஷயங்கள், கையில் இருக்கக்கூடிய பணவரவுகள் சுபத்தன்மையோடு செலவு. ஏன்னா சுபகிரகம் அவரே. சனி 12லிருந்து விரைய செலவை கொடுப்பார். குரு 12லிருந்து சுப செலவை கொடுப்பார். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்,
பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அல்லது பையனுக்கு தொழில் வச்சு கொடுக்கணும். செலவு பண்ணால் தானே அது நடக்கும். செலவு பண்ணாமல் இங்கே எதுவும் வராதே. ஆக நல்ல செலவுகள் செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய தகவல். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்மத்திற்கு இந்த குரு பயிற்சி 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்க போகிறது. 4, 6, 8 வந்து மிகப்பெரிய ஒரு மறைமுகமான ஸ்தானங்களாக இருந்தாலும் நல்ல இடங்கள். 4ஆம் இடம் வீடு வாகனத்தை குறிக்கும். கடல் மாதிரி வீடு கட்ட முடியும். இருக்கின்ற சின்ன வீட்டை இடித்து கட்டி பெரிய வீடை ஆக்க முடியும். மேலே மாடி கட்ட முடியும். புதுசாக வீடே இல்லாதவங்களுக்கு கடன் வாங்கியாவது 6ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, கடன் வாங்கியாவது வீடு அமையக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படின்னு சொன்னால் எதிரியை நண்பனாக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. யாரெல்லாம் இது வரைக்கும் எதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க வந்து திடீர்னு வந்து நம்மக்கிட்ட பேசுகிறது, அவர்கள் நண்பராகக்கூடிய தன்மைகள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வை. 12ல் இருக்கிறவர் நேராக 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, எதிரிகள் விலகக்கூடிய தன்மை. 6ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கும்போது நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ வேலையில் ரொம்ப டார்ச்சருங்க, டார்கெட்டு வேலையில் போய் மாட்டிக்கிட்டேன், டெய்லி இதை பேசணும், மாதமானால் இதை செய்யணும், வாரமானால் இதை செய்யணும், செஞ்சால் தான் சம்பளம். இந்த மாதிரியான ஒரு டார்கெட் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு விரும்பிய மனம் விரும்பிய அமைப்புகளில் வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 8ஆம் பாவகம், அவரே 8ஆம் பாவகத்திற்கு அதிபதி, தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார். கடந்த காலத்தில் சோதனைகள் விரயங்கள் ஆனவர்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் கொஞ்சம் அசிங்கம் அவமானம் வந்துருச்சுங்க, அல்லது ஏமாந்துட்டங்க, இந்த சைபர் கிரைம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சைபர் கிரைம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் ஏமாந்தவர்கள் எல்லாருக்குமே புதிதாக அந்த இழந்த பணத்தை திரும்ப வரக்கூடிய அமைப்பு, பங்குச்சந்தையில் விட்டவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய அமைப்புன்னு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு 60% நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த 2026 குரு பயிற்சி. சார், 60% நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. மீதி இருக்கக்கூடியதுல உடல் நலம் சார்ந்து ஏதாவது பிரச்சனை வருமா? அதுல ஏதாவது கவனமா இருக்கணுமா இவங்க? உங்க குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஏன்னா வந்து 8ல் சனி இருந்தாலும் கூட அந்த 8ஆம் இடத்து சனியை இன்னும் ஒரு வருஷம் பார்க்க போறாரு அவர். அட்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் உங்களை எப்படிலாம் காப்பாத்துறாரு பாருங்க. டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வேதை. ஏற்கனவே காஸ்மா வயசில் நான் கொடுக்கும்போது இந்த பேட்டியில் இதைத்தான் சொன்னேன். அட்டமத்து சனி இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையே செய்யாது. அட்டமத்து சனி டிசம்பர் மாதம் முதல் வரைக்கும் ராகுகேது பயிற்சி வரைக்கும் வேதை அமைப்புகள் இருக்கிறனால கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமாகவே பெரிய கொடுமைகள் எதுவும் அட்டமத்து சனியில் கொடுமைகள் நடக்கும். அந்த கொடுமைகள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லாத வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் அவர் பாதுகாக்கிறார். டிசம்பருக்கு அப்புறம் அவர் டக்குன்னு விலகிறார். விலகினாலும் குருவின் பார்வை அட்டமத்து எவ்வளோ பெரிய கொடுப்புன்னு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனுஷன், கொடுத்து வச்ச மனுஷன். கடவுளுடைய ஆசீர்வாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆக என்ன நடக்கும்? டிசம்பருக்கு பிறகு அந்த வேதை விலகினாலும் உச்சகுருவின் பார்வை அப்படியே அடுத்த அவர் விலக போன்ற ஜூன் வரைக்கும் இருக்க போகிறதுனால பெரிய அளவில் சாதகமான தன்மைகள் அதிகம் இருக்கிறது. கஷ்டங்களை கெடுதல்களை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 12-13 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் உச்சம் என்கின்ற ஒரு அதி உன்னத நிலைமையை அடைவார். அதாவது ஒரு வெகு பலமான ஒரு கிரகம், ஒரு நல்ல கிரகம், ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருந்ததுன்னா கொஞ்சம் அது இந்த மாதிரி சொல்லணும்னா, ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய மனம் இருக்கக்கூடிய பணக்காரன்னு வச்சுக்கோமா. எல்லா பணக்காரருக்கும் தானம் கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்காது. அப்போ ஒரு பணம் இருந்தும் கூட ஏழைகளுக்கு உதவக்கூடிய, இல்லாதவர்களுக்கு உதவக்கூடிய மனம் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் பெரும் கோடீஸ்வரராக இருந்தார்னு வைங்க, அவருடைய பணம் நல்ல வகையில் செலவாகும் இல்லையா. அந்த மாதிரியாக எங்களுடைய ஜோதிட அமைப்பில் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடையக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு முறையும் 12லிருந்து 13 வருடங்களுக்கு ஒரு முறை குரு பகவானுக்கு உண்டு. இந்த தடவை அந்த 12-13 வருஷத்திற்கு ஒரு தடவை அவர் அடையக்கூடிய உச்சம் என்கின்ற நிலையை இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி அடைய போகிறார். ஆகவே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், உலக மக்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் சம்பாதிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு ஜீவன் அமைப்புகளில் எல்லாருமே எதுக்காக இருக்கிறோம்? ஒரு பணம் தானே. பணத்தை சம்பாதிக்க முடியல, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியில் ஓரளவிற்கு நல்ல பலன்கள். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பு 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக தான் அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்கிறோம். ஆனால் உங்களுக்குன்னு தனியாக உங்களுடைய ஜாதக பலன் இருக்கிறது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் மேஷ ராசிக்கு ஒரு நல்ல பலன் சொல்கிறேன், தனுசு ராசிக்கு ஒரு நல்ல பலன் சொல்கிறேன், மகர ராசிக்கு சூப்பராக பலன் சொல்ல போகிறேன். ஆனால் மகர ராசியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சம்பாதிக்கிற 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு எளிய
பெரிய ஒரு டெலிவரி பாயும் இருப்பார். அதே நேரத்தில் மகர ராசியில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர், வெகு சிலர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த அமைப்பு பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ, எந்த அளவிற்கு வருமானத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவு குரு பகவானுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே இந்த குரு பயிற்சியை எல்லாருமே நல்ல விதமாக எதிர்பார்க்கலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஸ்பெஷல் குரு பயிற்சி, உச்ச குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சியை சொல்ல முடியும். அது இந்த வருடம் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 2026 குரு பகவான் என்ன மாதிரியான நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க.